அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சல்கஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பரான ஒரு பிரியாணி ரெசிபியை பற்றி தான் பார்க்க போகிறோங்க. இது வரைக்கும் இஞ்சி, பூண்டு, புதினா, மல்லித்தலை, தயிர் இது எல்லாம் போட்டு தான் பிரியாணி செய்வாங்க. இது எல்லாமே இல்லாமல் கூட நம்மளால் பிரியாணி செய்ய முடியுமான்னு கேட்டால் ரொம்ப சூப்பராக ரொம்பவே டேஸ்ட்டாக பண்ணலாங்க. இது எல்லாம் இல்லாமல் தான் அதிகமாகவே ஃபாரின்லலாம் இந்த மாதிரி பிரியாணி தான் செய்வாங்க. வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். ஒரு 2 பட்டை சின்னதாக, ஏலக்காய், கிராம்பு இதை எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி ஒரு 4, வெங்காயம், உருளைக்கிழங்கு, கேரட்டு, குடமிளகாய், அப்புறம் நம்ம கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கோம். இது எல்லாம் போட்டு தான் பிரியாணி செய்ய போகிறோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். இது நான் இப்போ சிக்கன் ஒரு 6 லெக் பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். சிக்கனில் நம்ம செய்கிறத விட மட்டனோட நெஞ்செலும்பில் செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் இது ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது வெளிநாடுகளில் மக்லூபா அப்படின்னு சொல்லுவாங்க. மக்லூன்னா திருப்பி போடுறதுங்க. இப்போ அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதாவது சிக்கன் பீஸ் மூழ்கிற அளவு. ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன்லேருந்து 1/2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் அந்த சிக்கனுக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் சால்ட்டு ஆட் பண்ணிவிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காவை போட்டாச்சு. ஒரு வெங்காயத்தை, பெரிய வெங்காயத்தை 4ஆக கட் பண்ணி போட்டு நல்லா கொதிக்கிற இந்த டைமில் சிக்கன் பீஸுகளை எடுத்து போட்டுருங்க. கரெக்டாக ஒரு 3/4 பங்கு வெந்தால் போதும். முழுசாக நம்ம வேக வைக்க தேவையில்லை. ஏன்னா மறுபடியும் நம்ம சிக்கனோட போட்டு குக் பண்ணுறதுனால இந்த அளவுக்கு குக் பண்ணோம்னாலே நமக்கு போதுங்க. இந்த டைமில் முழுசாக ஒரு 4 கேரட் எடுத்து அதில் போட்டுடலாம். சிக்கன் இறக்குறதுக்கு ஒரு 3 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் நம்ம கேரட்டை போடணும். ஏன்னு சொன்னால் ரொம்ப போட்டு குக் பண்ணிடக்கூடாது. கேரட் சீக்கிரமாகவே குக் ஆகிரும். அதுக்கப்புறம் நம்ம ரைஸோடையும் போட்டு குக் பண்ணுங்கிறதுனால சீக்கிரமாக ஒரு 3 நிமிஷம் குக் ஆனால் போதுங்க. இப்போ நம்ம உருளைக்கிழங்கை ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம். ரவுண்டாக கட் பண்ணி வச்சதில் பாதி உருளைக்கிழங்கு மட்டும் இந்த மாதிரி நம்ம ஒரு கொஞ்சமாக ஆயில் ஊற்றி, நல்லெண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். நான் ரீஃபண்ட் ஆயில் தான் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அப்படி பொரித்து எடுத்தால் தான் நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். பாதி உருளைக்கிழங்கை நான் பொரிக்காமல் வச்சுருக்கேன். அது எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்கிறேன். அடுத்ததாக கத்திரிக்காயை நம்ம ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம். உருளைக்கிழங்கு பொரித்து எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், ஊற்றின ஆயில் அப்படியே இருக்குது. அதிகமாக ஆயில் எடுக்கவே இல்லை. கத்திரிக்காயும் போட்டு நம்ம ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் போட்டு நம்ம நல்லா 2 பக்கமும் பொரித்து எடுத்துக்கலாம். ரொம்பவும் நம்ம குக் பண்ணவே இல்லை. பிரியாணினாலே அதிகமாக ஆயில், நெய் இதெல்லாம் ஊற்றி செய்வாங்க. இது எல்லாமே இல்லாமல் ரொம்ப சிம்பிளான முறையில் வெஜிடபிளை வச்சு நம்ம ஹெல்த்தியான ஒரு பிரியாணி தான் இப்போ செய்கிறோம். நம்ம அவிச்சு வச்ச சிக்கன் பொரித்து வச்சது. இப்போ கேரட்டை நம்ம ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கேரட்டையும் கூட நம்ம ஆயில் ஊற்றி பொரித்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னு ஆயில் வேண்டான்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி அவிச்சு எடுத்துக்கோங்க. குடமிளகாய் ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. 2 பெரிய வெங்காயத்தையும் ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 தக்காளி எடுத்து வச்சுருந்தோம்ல, அதையும் நல்லா நம்ம ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாசுமதி அரிசி தான் எடுத்துருக்கேன். பாசுமதி அரிசி 1 கிலோ எடுத்துருக்கோம். அதை நான் ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சு நல்லா தண்ணியை வடித்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கூட தண்ணியே இல்லைங்க. தண்ணி பக்குவம் கரெக்டாக இருக்கணும். கேரட் ஃபுல்லாத்தையும் இப்போ நம்ம ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துடலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ நம்ம அவிச்சு வச்சுருந்தோம்ல, அந்த தண்ணியில் மசாலா சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு காரம் சேர்த்துக்கோங்க. காரம் அதிகமாக சேர்த்தா நல்லா இருக்காது. பிரியாணி மசாலா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. மஞ்சள் தூள் ஒரு 2 பிஞ்ச் மட்டும் போட்டுக்கோங்க. அதிகமாக ஆட் பண்ணிடாதீங்க, கலர் மாறிடும். தேவையான அளவுக்கு நம்ம இதை சால்ட்டு போட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம சால்ட்டு போட்டிருக்கோம். இருந்தாலும் சால்ட்டு பார்த்து போடுங்க. பாதி உருளைக்கிழங்கு பொரித்து எடுத்துட்டோம். மிச்சம் உள்ள உருளைக்கிழங்கு பொரிக்காத இந்த கிழங்கை நம்ம கீழே அடுக்கி விட்டுறலாம். இப்படி வச்சு விட்டோம் அப்படின்னு சொன்னால் சோறு நமக்கு அடி பிடிக்காது. நீங்கள் பிரியாணி செய்யும்போது கூட இந்த மாதிரி நீங்கள் அடுக்கி வச்சு செஞ்சீங்கன்னா லேயர் பிரியாணிக்கு நமக்கு அடி பிடிக்காது. சோறு தீஞ்சு போயிடாதுங்க. இப்போ தக்காளியும் நம்ம அது மேலே நல்லா அடுக்கி விட்டுறலாம். இந்த மாதிரி பிரியாணி வாரத்துக்கு ஒரு முறையாலும் செஞ்சு கொடுங்க. பிரியாணினாலே எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நம்ம செய்கிற சாப்பாடை ரொம்ப ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்பவே நல்லது. இப்போ இருக்கிற சிக்கன் பீஸ் எல்லாத்தையுமே நம்ம தக்காளி இதெல்லாம் வச்சோம்ல, அதுக்கு மேலே வச்சு நல்லா அடுக்கி விட்டுறலாம். கேரட்டை அப்படியே எடுத்து நம்ம தூவி விட்டுறலாம். இப்போ நம்ம ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடித்து வச்சுருக்கோம்ல ரைஸ், அதை எல்லாத்தையும் நம்ம எடுத்து போட்டுவிடலாம். பாருங்கள், ரைஸ் எவ்வளோ உதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி. தண்ணியோட அளவு நமக்கு தெரியாதுன்றனால தண்ணியை நல்லா வடிச்சிடணுங்க. ரைஸ் ஊறினதுக்கப்புறம் பாதி ரைஸ் எடுத்து இது மேலே எல்லா இடத்துக்கும் படுற மாதிரி போட்டுடலாம். அதுக்கப்புறமா நம்ம மிச்சம் உள்ள காய்கறிகள் எல்லாத்தையுமே இதில் வச்சிடலாம். குடமிளகாய் இதில் மெயின் குடமிளகாய் போட்டால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். குடமிளகாய், நம்ம கேரட்டு,
உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் இது எல்லாமே தக்காளி எல்லாம் மெஞ்சு போயிருந்துச்சுல, அது எல்லாத்தையுமே மேலே வச்சுட்டு மிச்சம் இருக்க எல்லா ரைஸையுமே இது மாதிரி போட்டுருங்க. அந்த காய்கறிகள் தெரியாத அளவு போட்டுருங்க. இப்படி நல்லா போட்டு விட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், கீழே போட்டிருக்க வெஜிடபிள் கொஞ்சம் கூட மேலே தெரியவே இல்லைங்க. இப்போ நல்லா நம்ம எல்லா மசாலும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த தண்ணியை மெதுவாக ஊற்றுங்க, கொஞ்சம் வேகமாக ஊற்றிடாதீங்க. ஊற்றுனீங்கன்னு சொன்னால் நமக்கு வெஜிடபிள் எல்லாம் வெளியில் வந்துடும். நல்லா அலசி ஊற்றி விடுங்க. இப்போ நெய் தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டைமில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்து நீங்கள் இதுக்கு மேலே ஊற்றி விட்டுறலாங்க. நம்ம இந்த சாப்பாட்டில் வந்து அதிகமாக நெய் ஆயிலெல்லாம் இருக்காது. ஒரு அகலமான பாத்திரம் எடுத்து அந்த ரைஸ் மேலே போட்டு இந்த மாதிரி வச்சிங்கன்னு சொன்னால் உள்ளுக்க நம்ம வச்சுருக்க வெஜிடபிள் எதுவுமே வெளியில் வராமல் கரெக்டான பக்குவத்துக்குள்ளே நமக்கு வந்து வெந்து கிடைக்கும். விசில் விட்டுருக்கேன். நான் குக்கரில் வச்சதுனால 2 விசில் மட்டும்தான் விட்டுருக்கேன். 2 விசிலில் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணி கொஞ்சம் நேரம் டம்மில் போட்டுட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துருங்க. பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கே தெரியுது கொஞ்சம் கூட வெஜிடபிள் எதுவுமே வெளியில் வரலை. இதுக்கு பேர் மக்லூபான்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து சைடில் நம்ம வந்து இந்த மாதிரி அமுக்கி விடுவோம். அப்போ தான் கொட்டுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். நடுவில் போட்டு கிண்டணும் அப்படின்னு சொன்னால் நம்ம போட்ட வெஜிடபிள் எல்லாமே உடஞ்சி போயிடும். அப்படிங்கிறதுனால குழஞ்சி போயிடும். இந்த மாதிரி செஞ்சுட்டு இப்போ வந்து இதை வந்து ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டான நமக்கு வந்து பிரியாணி ரெடி ஆயிருச்சு. இந்த பிரியாணி உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சல்காஸ் கிச்சன் சேனலை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.